சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். நாடு முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் முகாம் தொடக்கம். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், கட்சித் தலைவர்கள் பங்கேற்று குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுத்தனர். தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள பள்ளியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து பொம்மைகளையும் பரிசாக வழங்கினார். போலியோ சொட்டு மருந்து முகாமில் முதலமைச்சர் விஜயை பார்க்க திரண்ட பொதுமக்கள் முதலமைச்சரை நோக்கி உற்சாகமாக கையசைத்து செல்போனில் வீடியோ எடுத்தனர். தமிழ்நாடு முழுவதும் 43,051 இடங்களில் நடைபெறுகிறது போலியோ சொட்டு மருந்து முகாம்கள். இளம்பிள்ளை வாதம் நோயை தடுக்க 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் பணி தீவிரம். திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மீன் மயானத்தில் தகனம். 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு கண்ணீர் மல்க இறுதிச் சடங்குகளை செய்தார் அவரது மகன் சாந்தனு. அரசியல் தலைவர்கள், திரை உலகினர் மற்றும் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி. திரைக்கதையில் புதிய இலக்கணத்தை வகுத்த பாக்யராஜ் உடலுக்கு அமைச்சர்கள் என். ஆனந்த், ராஜ்மோகன் அஞ்சலி. தமிழக அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை. இயக்குனர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்ட பாக்யராஜுக்கு பிரியாவிடை கொடுத்த திரை உலகினர். சரத்குமார், பார்த்திபன், சுஹாசினி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இறுதி ஊர்வலத்தில் இயக்குனர் பாக்யராஜின் உடல் மீது வைக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர். திரைக்கதை எழுதுவதிலேயே தனது வாழ்நாளில் பல ஆண்டுகளை கழித்த பாக்யராஜுக்கு இறுதி அஞ்சலி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை. பாக்யராஜ் உடலை நடிகர்கள் சரத்குமார், பார்த்திபன் சுமந்து சென்று வாகனத்தில் ஏற்றினர். மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் இறுதி ஊர்வலத்தில் திரை உலகினர், பொதுமக்கள் பங்கேற்பு. அண்ணா மேம்பாலம் மீது நின்றபடி பாக்யராஜ் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி.
சென்னை வள்ளுவர் கோட்டம் இல்லத்திலிருந்து பெசன்ட் நகர் மின்மயானம் வரை நடைபெற்றது பாக்யராஜின் இறுதி ஊர்வலம். பாரதி ராஜாவின் பாசறையில் இருந்து வந்த மகா கலைஞனுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. இயக்குனர் பாக்யராஜ் உடலை வாகனத்தில் ஏற்றும் போது நடிகை ராதிகா டென்ஷன். வாகனத்தை சூழ்ந்து நின்ற கூட்டத்தினரை வழிவிடுமாறு கூறி கோபத்தில் தள்ளிக்கொண்டு சென்றார். மாணவர்களின் அடையாள அட்டையில் சாதி இடம்பெறாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். அமைச்சர் செங்கோட்டையன் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டதாகவும் விளக்கம். ஸ்கூல் ஐடி கார்டுல சாதி பேர் போட சொல்ல மாட்டோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கை. அது சொல்ல வந்தது என்னன்னா, முன்னாடியெல்லாம் அந்த பேப்பர்ல தருவாங்க, அது மிஸ்பிளேஸ் ஆகும், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். அது காகிதம் இல்லாம அட்டையில வர்றதுக்கான அந்த முயற்சிகள் போதே தவிர அடையாள அட்டை ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் சாதிக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை உங்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறேன். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கட்ட நாராயணா கர்நாடகாவைச் சேர்ந்தவர் அல்ல, ஆந்திராவைச் சேர்ந்தவர் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தாவேக அரசு அமைய உழைத்தவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களும் பதவிகளில் அமர்வது தவறில்லை என்றும் பேட்டி. இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்த, அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் டெல்லியில் ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷனுக்கு இருக்க போறார். அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறதில்ல. அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறதில்ல. அவர் பெரிய அப்ரூவலும் பண்ணப்படல. சென்னை வண்டலூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை சுட்டுப்பிடித்த போலீசார். மற்றொரு ரவுடி சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரிடம் இருந்தும் 22 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் டாகோர் நியமனம். சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை பதவியேற்கிறார். அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரில் மேலும் ஒரு பெண் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கை 16ஆக அதிகரித்திருக்கும் நிலையில் திருவள்ளூர் அருகே உள்ள ஆலைக்கு சீல் வைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆணி தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம். தமிழக சட்டமன்றத்தின் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். அவையின் மாண்பை குறைக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் நடந்து கொண்டதாக விமர்சனம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழக வடமாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை கட்டிக்காக்கும் வலிமை தனக்கு இல்லை. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தங்கம் வாங்குவதை ஏராளமான குடும்பத்தினர் தவிர்த்து வருவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தகவல். மேற்காசிய போர் சூழலை குறிப்பிட்டு தான் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மத்திய அரசின் ஆண்டுக்கு 20 ரூபாய் பிரீமியம் விபத்து காப்பீடு திட்டத்தில் 58 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். ஆண்டுக்கு 436 ரூபாய் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் 27 கோடிக்கும் அதிகமான மக்கள் இணைந்திருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தகவல். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.